வணக்கம் நண்பர்களே. பணம் நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். ஆனா துரதிர்ஷ்டவசமா பலருக்கு பணத்தை சரியா நிர்வகிக்க தெரியாம வறுமைக்குள்ளேயோ கடன் பிரச்சனைகள்லயோ மாட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணம் பண விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் தான். பண விஷயங்கள்ல பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கிறது மூலமா உங்களால பொருளாதார சுதந்திரத்தை சீக்கிரமே அடைய முடியும். பண விஷயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, அவற்றை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பணத்தை பற்றிய உங்க கண்ணோட்டத்தை நிச்சயமா மாற்றும். முதல் விஷயம், நாட் ஹேவிங் எ பட்ஜெட். பணத்தை நிர்வாகம் செய்யறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கு பட்ஜெட் ரொம்ப அவசியமானது. பட்ஜெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வரவு மற்றும் செலவுக்கான திட்டம் தான். நீங்க சம்பாதிக்கிற பணம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவு திட்டத்தை தயார் பண்ணிக்கிறது செலவுகள் கைமீறி போகாம தடுக்கும். மாத பட்ஜெட், வருட பட்ஜெட்னு கூட நீங்க தனித்தனியா தயார் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ரூபாய் 30,000 வருமானம் வருதுன்னு எடுத்துக்கலாம். நீங்க அந்த 30,000க்குமான பட்ஜெட்டை உங்க மாத தொடக்கத்திலேயே தயார் பண்ணிடணும். இந்த பட்ஜெட்டிங் பிளான் பண்ணாததுனால தான் பணப்பற்றாக்குறை வருது. பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்ணீங்கன்னா உங்க செலவுகளை கண்காணிக்க முடியும், சேமிப்புகளும் அதிகமாகும். இரண்டாவது விஷயம், லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். உங்கள் வருமானத்துக்கு மீறி வாழ்க்கை நடத்துவது. வருமானம் மாதம் ஒரு முறை வந்தாலும் இல்லை வார வாரம் வந்தாலும் சரி, அந்த வருமானம் தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பலர் அவங்க வருமானத்துக்கு மீறிய வாழ்க்கை முறைய வாழுவாங்க. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் இதுவும். மாதம் ரூபாய் 50,000 வருமானம் வரக்கூடிய ஒரு நபர் ரூபாய் 55,000 செலவுகள் செஞ்சா மீதி ரூபாய் 5,000 பற்றாக்குறையா வரும். நமக்கு தான் அடுத்த மாதமும் ரூபாய் 50,000 வருமே அப்படின்னு கிரெடிட் கார்டு அல்லது கடன் வாங்கி அந்த 5,000த்தை ஈடுகட்ட செலவு செய்வாங்க. அடுத்த மாதம் வருமானம் நிச்சயம் வரும், கூடவே அடுத்த மாதத்துக்கான செலவுகளும் வரும் அப்படின்னு பலர் யோசிக்கிறதில்ல. அப்ப மாதம் ஒரு சிறிய தொகையை கடன் வாங்கி அவங்க வருமானத்துக்கு மீறிய வாழ்க்கைய வாழுவாங்க. வருஷ கணக்கில் இப்படி செய்யும் போது கடன் தொகை ஒரு பெரிய தொகையா மாறி நிற்கும். அந்த சூழ்நிலையில கடனையும் சமாளிக்க முடியாம செலவுகளையும் சமாளிக்க முடியாம திண்டாட வேண்டி வரும். அதனால இந்த தவறை செய்யாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ உங்க செலவுகளையும் வருமானத்துக்குள்ளேயே முடிக்க பாருங்க. மூன்றாவது விஷயம், நாட் சேவிங் ஃபார் எமர்ஜென்சிஸ். அவசர கால நிதி சேமிப்பு இல்லாமை. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லோரும் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. இந்த அவசர கால நிதி உங்களை எதிர்பாராத செலவுகள்ல இருந்து பாதுகாக்கும். உங்க வேலையை இழந்துட்டாலோ எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும் போதோ எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு மாதம் ஆகக்கூடிய செலவுகளை பட்ஜெட்டிங் பண்ற தொகையை பெருக்கி வர்ற தொகை என்னவோ அதை உங்க அவசர கால நிதி தொகையா வச்சுக்கிறது நல்லது. உதாரணமா, உங்க மாத செலவுகள் ரூபாய் 20,000 ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 6 பெருக்கனா 1,20,000 ரூபாயை உங்க அவசர கால நிதி தொகையா வச்சுக்கிறது நல்லது. இதுல இருக்கிற பணம் நீங்க உங்க மாத செலவுகளுக்கு எடுக்கக்கூடாது. அதோட இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல சேமிக்கிறது நல்லது. எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு பலர் ஏற்படுத்திக்கிறது இல்லைங்க. அதனால வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும் போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நீங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கி வச்சுக்கிட்டா கஷ்ட காலத்துல கடன் வாங்க வேண்டி இருக்காது. நாலாவது விஷயம், டிலேயிங் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடுகளை தாமதப்படுத்துதல். பண விஷயத்துல பெரும்பாலானோர் செய்யக்கூடிய தவறு, அவங்க முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம செலவுகளுக்கும் ஆசைகளுக்கும் முன்னுரிமை கொடுப்பதுதான். பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு விளைவு. உங்களுடைய முதலீடுகளை எவ்வளவு காலம் உங்களால எடுக்காம பாதுகாத்து வைக்க முடியுதோ அவ்வளவு லாபம் பெற முடியும். அதே மாதிரி தான் உங்க முதலீடுகளை எவ்வளவு சீக்கிரம் தொடங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்க்கையின் ஆடம்பரங்களுக்கு செலவு செய்துவிட்டு முதலீடு செய்வதில் கோட்டை விட்டால் எவ்வளவு வயதானாலும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். விரைவில் உங்கள் முதலீடுகளை தொடங்குங்கள். ஐந்தாவதாக, ஃபாலிங் ஃபார் கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ். சுலபமாக பணம் சம்பாதிக்கும் திட்டங்களில் ஏமாறுவது. பணத்தை பெருக்கணும், சீக்கிரமே பணக்காரனாகணும்னு பல பொய்யான பணம் சம்பாதிக்கிற திட்டங்கள்ல சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தையும் இழக்கிறது பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். 1,00,000 கொடுத்தீங்கன்னா அதை பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி மாசம் உங்களுக்கு 10,000 தர்றோம். இது மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை
எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லாத விஷயங்களை நம்பி ஏமாறாம இருக்கணும். ஒரு திட்டத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தோட நம்பகத்தன்மை, அந்த திட்டத்தை நடத்தக்கூடிய நிறுவனத்தோட நம்பகத்தன்மை, இதையெல்லாம் ஆராய்ந்து முதலீடு செய்வது உங்க பணத்தை பாதுகாக்கும். 6வதா, நாட் ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ். உங்க செலவுகளை கண்காணிக்காம இருக்கிறது பல விஷயங்கள்ல நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு. சிறு சிறு செலவுகள் சேர்ந்து ஒரு பெரிய தொகையா வரலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னு செய்யற செலவு மாதம் 3000 ரூபாய் ஆகும். இதுவே வருடம் 24,000 ரூபாய் ஆகும். 100ங்கிறது சிறிய தொகை மாதிரி தெரிந்தாலும் அதை தொடர்ந்து செலவு செய்யும் போது பெரிய தொகையா வரும். டீ, சிகரெட் போன்ற விஷயங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். 10 ரூபாயாக இருந்தாலும் அது எதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்குன்னு ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். செலவுகளை நோட்புக், எக்ஸல் ஷீட் அல்லது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ட்ராக் பண்ண நிறைய மொபைல் ஆப்ஸ் வந்துருச்சு. இதில் ஏதாவது ஒரு வழியில் செலவுகளை கண்காணியுங்கள். 7வது, நெக்லெக்டிங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஓய்வு காலத்திற்கான திட்டத்தை உருவாக்காமல் இருப்பது. எல்லோருமே இளம் வயதுகளில் சம்பாதிப்போம். 25 வயதிலிருந்து 55 வயது வரை சம்பாதிப்பதற்கான திறனும் ஆற்றலும் இருக்கும். ஆனால் பல ஆயிரங்கள், ஏன் லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்களோட ஓய்வு காலத்துக்கு தேவையான பணத்தை சேமிக்கிறது இல்ல. இப்ப வரக்கூடிய வருமானத்தை இப்பவே செலவு பண்ணிட்டு இன்னைக்கான ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு ஆடம்பரமா வாழ்ந்துடுறாங்க. 50 வயதுக்கு மேல் அப்படிங்கிற விஷயமே பலர் யோசிக்கிறது இல்ல. இன்னும் சிலர் தங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற மெத்தன போக்கில் ஓய்வு காலத்துக்கு நிதி சேமிப்பு செய்யறதில்லைங்க. வயதான காலத்துல உங்க நிம்மதியையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க உங்க ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி போன்ற திட்டங்களில் முதலீடு செய்யலாம். நேயர்களே, பண விஷயங்கள்ல பலரும் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா பணம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பற்றாக்குறை ஆகாது. அதோட உங்க பொருளாதார சுதந்திரத்தையும் சீக்கிரமே அடைஞ்சிடலாம். நீங்க உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.